Welcome students. Today we are going to see the last part of the history lesson, unit 4, part 6, the world after World War II. Disintegration of the Soviet Union. இந்த லெசனில் வந்து நம்ம ஃபுல்லாக அந்த சோவியத் யூனியன் டிஸ்இன்டகிரேஷன் தான் பார்க்க போகிறோம். இன் 1970s அண்ட் early 1980s, the Soviet Union continued to retain a strong and dominant position to international politics. ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார் யூஎஸ்ஏவும் யூஎஸ்எஸ்ஆரும் டூ சூப்பர் பவர்ஸாக இருந்துச்சு சொன்னோம் இல்லையா. அப்போ வந்து 70sலையும் 80sலையும் அப்படியே அதே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்ட்ராங் அண்ட் டாமினன்ட் பொசிஷன் டு இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ். ஹவவர் இட்ஸ் எக்கானமி வாஸ் சஃபரிங். அப்படி இருந்தால் கூட அதோட எக்கானமி வந்து ரொம்ப சஃபராக இருந்தது. இட் வாஸ் அனேபிள் டு மேட்ச் த ப்ரொடக்டிவ் கப்பாசிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு. பொருளாதார நிலைமையில ரொம்ப டவுன்ல இருந்தது. இன் 1985, Mikhail Gorbachev took over as head of the USSR. Gorbachev spoke about the need for openness, glasnost and reform, perestroika. இப்போ வந்து கோர்பச்சேவ் வந்து இப்போ ஓப்பன்னஸ் பற்றி அதை பற்றியும் ரிஃபார்ம் நிறைய ஒரு சீர்திருத்தங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி அவர் பேச ஆரம்பிச்சாரு. பட் ஹிஸ் கமிட்மெண்ட் டு ரிஃபார்ம் அப்பார்ட் ஃப்ரம் அப்போசிஷன் வித்தின் த ரூலிங் கம்யூனிஸ்ட் பார்ட்டி டிட் நாட் மேட்ச் த ரிசோர்சஸ் அவைலபிள் டு யூஎஸ்எஸ்ஆர். இப்போ அங்கே இருந்த ரிசோர்சஸ்க்கு அது மேட்ச் ஆகலை. இப்போ நீங்கள் இந்த இது மேப்பில் நீங்கள் பாருங்கள், யூஎஸ்எஸ்ஆர் இதுதான் அந்த எல்லோ கலரில் இருக்கிறது ஃபுல்லாக யூஎஸ்எஸ்ஆர். கீழே இருக்கிற இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்தது யுனைடெட் சோவியத் சோசியலிஸ்ட் ரஷ்யா. யுனைடெட் அப்படின்றது தான் அப்புறம் அது வந்து மாறுச்சு. In the middle of 1980s, about 1/3 of the total GDP was going to the military. In order to maintain a parity with the US in the context of President Reagan's Star Wars program, it became necessary for the Soviet Union to allocate more funds to the military. யூஎஸ்ல வந்து இந்த ஸ்டார் வார்ஸ் ப்ரோக்ராமுக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக இவங்க நிறைய வந்து இவங்க செலவு பண்ண வேண்டியிருந்தது. மிலிட்ரிக்கு நிறைய ஃபண்ட் மிலிட்ரிக்கே அலாட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. த இன்க்ரீஸ் இன் மிலிட்ரி பட்ஜெட் ஃபர்தர் ஸ்ட்ரைன்டு த சோவியத் எக்கானமி. The year 1988 saw the first mass protest, first in Armenia and then in the Baltic states. இப்போ எக்கானமி ஃபுல்லாக அங்கேயே ட்ரெயின் ஆகும்போது மக்கள் எழுச்சி ஆரம்பிக்குது. 88ல் வந்து மாஸ் ப்ரொட்டஸ்ட் எதிர்ப்பு கிளம்புது ஆர்மீனியாவில், தென் பால்டிக் ஸ்டேட்ஸ். ஏர்லியர் சோவியத் ரெஜிம்ஸ் ஹேட் யூஸ்ட் சிவியர் ரெப்ரெஷன் டு குவெல் சச் அப்ரைசிங்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து அடக்க பார்க்குறாங்க. பட் கோர்பச்சேவ் குட் நாட் டேக் recourse to such brutal measures. அவரால் முடியல. The Chernobyl disaster, a major accident in nuclear plant in Ukraine in 1986 was another blow. செர்னோபில்ங்கிற இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட், நியூக்ளியர் பிளான்ட் ஆக்சிடென்ட், அது ஒரு பெரிய அடியா அமைஞ்சுது. இவர் தான் பிக்சர்ல இருக்கிறது தான் மிக்கேல் கோர்பச்சேவ். அந்த டைம்ல ரஷ்யாவுடைய அதிபராக இருந்தார். கோர்பச்சேவ் மேட் மூவ்ஸ் டு ஸ்டெபிளைஸ் ஹிஸ் பொசிஷன் பை ரிலையன்ஸ் ஆன் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் இன் 1989 அண்ட் 1991. இப்போ ஒரு தன்னுடைய நிலைமையை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் எல்லாம் அவங்க நாடுறாரு, அவங்களுடைய நம்பிக்கையை பெற பார்க்குறாரு. பட் ஆன் ஈச் அக்கேஷன் ஹி வாஸ் இன்டரப்டட் பை மேசிவ் மைனர் ஸ்ட்ரைக் விச் கேம் க்ளோஸ் டு கிரிப்பிள் தி கண்ட்ரிஸ் எமர்ஜென்சி சப்ளைஸ். இப்போ ஒவ்வொரு அட்டம்ப்ட்லேயும் பார்க்கும்போது மேஜர் அந்த சுரங்க தொழிலாளர்கள்லாம் பயங்கரமாக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அது வந்து கண்ட்ரியினுடைய எமர்ஜென்சி சப்ளைஸையே வந்து முடக்கி போடுற மாதிரி இருக்குது. த ஈஸ்ட் European communist states under the Soviet umbrella were also in deep economic and social crisis. இப்போ யூரோப்பில் ஈஸ்ட் வந்து இவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது இல்லையா, அவங்களும் கூட ரொம்ப வந்து அந்த எக்கனாமிக் சோஷியல் கிரைசிஸில் கஷ்டப்பட்டாங்க. கோர்பச்சேவ்ஸ் டெசிஷன் டு லூசன் த சோவியத் கண்ட்ரோல் ஆன் த கண்ட்ரீஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் யூரோப் கிரியேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் டெமோக்ராட்டிக் மொமெண்டம். சோவியத் ரஷ்யா இவங்களுடைய நாட்டிலேயே எக்கனாமிக் ப்ராப்ளம் இருக்கும்போது யூரோப்பியன் கண்ட்ரீஸையும் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால கொஞ்சம் அதை லூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்கள்லாம் ஒரு இண்டிபெண்டன்ட் டெமோக்ராட்டிக் மொமெண்டம் வந்து a series of worker strikes undermined the communist regimes, first in Poland and then in Hungary. அங்கேயும் ஒர்க்கர் ஸ்ட்ரைக் வருது வந்து போலந்து, ஹங்கேரி அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஈஸ்ட் ஜெர்மனி. போன வீடியோவில் பார்த்தோம். A wave of demonstration that swept East Germany led to demolition of Berlin Wall in 1989. இப்போ பெர்லின் வால் அதை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, ஜெர்மனிலையும் அந்த வேவ் வந்துருச்சு. பெரஸ்ட்ரைக்கானா ரீஸ்ட்ரக்சரிங்.
refers to the program introduced by Mikhail Gorbachev in the late 1980s to restructure Soviet economics and political system. இப்போ இதை வந்து ரீஸ்ட்ரக்சர் ஒரு மாற்றி அமைக்கிறது, அந்த மாதிரி இந்த எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சிஸ்டமை மாற்றி அமைக்கிறதுன்னு அவர் கொண்டு வந்ததுக்கு பேர் தான் பெரஸ்ட்ரைக்கா. Along with the policy of glasnost openness, perestroika was intended to energize Soviet economy, which was lagging behind the developed countries of the capitalist world. இப்போ அலாங் வித் அந்த கிளாஸ்நாஸ்டோட சேர்ந்து இதுவும் வந்து சோவியத் எக்கானமியை மேம்படுத்துறதுக்காக. இப்போ கிளாஸ்நாஸ்ட் அப்படின்னா என்ன? ஓப்பன்னஸ். இட் வாஸ் எ பாலிசி ஆஃப் ஐடியாலஜிக்கலி ஓப்பன்னஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை மிக்கேல் கோர்பச்சேவ் அலாங் வித் பெரஸ்ட்ரைக்கா. ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேர்ந்ததுதான் 1980s. Under glasnost, there was more openness. Writers who had been censored earlier were rehabilitated, and there was space for criticism of politics and government. இந்த கிளாஸ்நாஸ்ட்லயும் வந்து ஓப்பனஸ் நிறைய எழுத்தாளர்கள் எல்லாம் அடக்கி வச்சிருந்தாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு சுதந்திரம் கொடுத்தாங்க. அதாவது கிரிட்டிசிசம் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் கவர்மெண்ட். இது கிளாஸ்நாஸ்ட். Subsequent to it, regimes in Czechoslovakia followed by Bulgaria. இப்ப முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஹங்கேரி, போலந்து, ஜெர்மனி, அது மாதிரி இப்போ வந்து செக்கோஸ்லோவாக்கியா, பல்கேரியா அவங்களும் வந்து அது அதனுடைய கண்ட்ரோலும் போயிருச்சு. The attempt by Romania's Nicolae Ceausescu to resist the wave of change by shooting down demonstrators ended in his execution by a firing squad December 1989 under the command of his own generals. ருமேனியா உடைய அதிபர் நிக்கோலே சியஸ்கு. இந்த நிக்கோலே சியஸ்கு அப்படிங்கிறவர் இந்த டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாரையும் வந்து அடக்கிறதுக்கு பார்க்குறாரு, ஷூட்டிங் டவுன் பண்ண பார்க்குறாரு. பட் அவரே வந்து அவங்களுடைய ஃபயரிங் ஸ்குவாட் அவரையே வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அண்டர் த கமாண்ட் ஆஃப் ஹிஸ் ஓன் ஜெனரல்ஸ். The televised images of the shooting and the fall of Berlin Wall galvanized the process of the breaking up of the communist world. இப்போ இதை எல்லாரும் பார்க்குறாங்க, அந்த டெலிவைஸ்ட் இமேஜஸ் இதெல்லாம் பார்க்குறாங்க. அந்த ஷூட்டிங், அந்த இவரை ஷூட் பண்ணது, அப்புறம் ஃபால் ஆஃப் பெர்லின் வால், இதெல்லாம் பார்க்கறது வந்து இந்த கம்யூனிஸ்ட் வேர்ல்டே கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்குது. இன் 6 months the political map of half of Europe had been redrawn. மேப்பையே மாற்றி வரையக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு பகுதியா வந்து பிரிஞ்சுட்டு போகுது. Gorbachev made a last attempt to take a hard line against the disruptionist, only to be challenged by a second great miners' strike in 1991 and huge demonstrations in Moscow. கடைசி முயற்சி ஒண்ணு பண்றாரு. அதாவது இந்த இதை வந்து சீர்குலைக்கிறவங்கள எப்படியாவது சரி பண்ணலாம்னு கடைசி முயற்சி பண்றாரு. பட் மறுபடியும் ஒரு பெரிய ஸ்ட்ரைக் 1991ல மாஸ்கோலயே பெரிய போராட்டம்லாம் நடக்குது. இன் ரெஸ்பான்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் இன் ஹிஸ் கவர்மெண்ட் அட்டம்ப்டட் டு டேக் ஏ ஹார்ட் லைன் வித்தவுட் கோர்பச்சேவ். இப்போ இதுக்கு கோர்பச்சேவனுடைய இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் பலனளிக்காம போகவும் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து இவர் எல்லாமே வந்து வேற முயற்சி எடுக்கிறாங்க. தே யூஸ்டு ட்ரூப்ஸ் இன் மாஸ்கோ டு ஸ்டேஜ் எ கூப் அண்ட் ஹெல்டு கோர்பச்சேவ் அண்டர் ஹவுஸ் அரெஸ்ட். அப்ப கோர்பச்சேவை ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சுட்டு இவங்க வேற முயற்சிகள் எடுக்கிறாங்க. But other military units refused to back them, and as a result, power fell into the hands of Boris Yeltsin, a reformer backed by the West. இப்போ போரிஸ் எல்சின் அவருடைய மேயர், அவருடைய கையில இப்போ வந்து அதிகாரம்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இவரை அடக்கி ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்கும்போது அதர் மிலிட்ரி ஃபோர்ஸஸ் அவங்க வந்து இவங்களுக்கு ஒத்துழைக்க மறுத்து போரிஸ் எல்சின் கையில அதிகாரம் போச்சு. இந்த மீன் டைம் 3 Baltic states had formally left the Soviet Union. They were admitted to the UN and independent countries. Estonia, Latvia and Lithuania. 3 countries அதுல இருந்து விடுவிச்சுக்கிட்டாங்க. In November 1991, 11 republics, Ukraine, Georgia, Belarus, Armenia, Azerbaijan, Kazakhstan, Kyrgyzstan, Moldova, Turkmenistan, Tajikistan and Uzbekistan announced secession from the Soviet Union. இந்த குட்டி குட்டி நாடுகள் சோவியத் யூனியனோட சேர்ந்திருந்த இந்த நாடுகளும் 11 ரிப்பப்ளிக்ஸ் அவங்களும் தங்களை வந்து அதோடைய கண்ட்ரோல்ல இருந்து விடுவிச்சுக்கிட்டாங்க. இன்ஸ்டன்ட் தே டிக்ளேர்ட் தே வுட் எஸ்டாப்ளிஷ் எ காமன்வெல்த் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஆன் 25 December கோர்பச்சேவ் அனௌன்ஸ்ட் ஹிஸ் ரெசிக்னேஷன். இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. But he announced his resignation. For 6 days, the Soviet Union continued to exist only in name, and at midnight on 31st December 1991, it was formally dissolved. USSR அப்படிங்கிறது டிசால்வ் ஆயிடுச்சு. ஒரு 6 days வரைக்கும் இருந்தது.
December 31st டிசம்பரோட it was formally dissolved. The USSR was no more. இப்ப countries created by disintegration of USSR. இப்ப அந்த USSR நீங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப பாருங்க, இப்ப வந்து சின்ன சின்னதா பிரிஞ்சு போன கண்ட்ரீஸ்லாம் பாருங்க. எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியா, பெலாரஸ், உக்ரைன், மால்டோவா, தென் இது வந்து ஜார்ஜியா, தென் ஆர்மீனியா, உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான், இந்த மாதிரி எல்லோ கலர்ல இருக்கிறது இது கசகஸ்தான், இது உஸ்பெகிஸ்தான், இது கிர்கிஸ்தான், தென் தஜிகிஸ்தான், இத மாதிரி தான் இதான் துர்க்மெனிஸ்தான். இப்போ இது அசர்பைஜான், இந்த வயலட் கலர் அசர்பைஜான். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி இதா பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்சு யுஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறது போய் இப்போ வெறும் ரஷ்யா மட்டும் இது தனியா இருக்கு. மீதி எல்லாமே இண்டிபெண்டா தங்களை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து எல்சின், இவர் தான் போரிஸ் எல்சின். எல்சின் வாஸ் ஃபர்ஸ்ட் அன் அலி ஆஃப் கோர்பச்சேவ். கோர்பச்சேவ்னோட ஃப்ரெண்டா இருந்தாரு. However, as a mayor of Moscow, Yeltsin won great popularity as a champion of political and economic freedom. With Gorbachev's introduction of democratic elections for a Soviet parliament, Yeltsin returned to power with overwhelming support of Moscow constituency in 1989. ஃபர்ஸ்ட் மேயரா இருந்தாரு. அவர் வந்து ரொம்ப பாப்புலரா இருந்தார். சாம்பியன் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஃப்ரீடம். கோர்பச்சேவ் வந்து டெமோக்ராட்டிக் எலெக்ஷன்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே சோவியத் பார்லிமெண்ட்டுக்கு எல்சின் மீண்டும் பவருக்கு வந்தார். Support of Moscow constituency 89ல. The following year he was elected president of Russia over Gorbachev's objections. President Yeltsin advocated greater autonomy of the Russian Republic with executive presidential system that would allow him to govern independently of parliament. அப்ப கோர்பச்சேவ் போயிட்டு இப்ப எல்சின் வந்து ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் ஆயிட்டாரு. ஒரு டெமோக்ராட்டிக் பிரசிடென்ஷியல் சிஸ்டம் allow him to govern independently of parliament. With this, we conclude our lesson. Thank you.